அன்பானவர்களே, இந்த துன்புறும் இயேசுவோடு என்கிற இந்த திருநிகழ்வின் கடைசி நாளில் கலந்து கொள்ள வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய காலை வணக்கம். ஒரு சிறிய பாடலோடு இந்த திருநிகழ்வை நாம் தொடங்கலாம். தேவன் சிலுவை மரத்தில் தன்னை இழந்து உயிர் துறந்து மாண்பு பெற்றாரே, மீட்பளித்தாரே. மானுட ஒரு தரித்த தேவன் சிலுவை மரத்தில் தன்னை இழந்து உயிர் துறந்து மாண்பு பெற்றாரே, மீட்பளித்தாரே. இயேசுவே இல்லாக்கு எல்லாமாய் இருந்தவரிந்தில்லை என ஏங்குதே, உள்ளம் நோகுதே, ஏங்குதே, உள்ளம் நோகுதே. அன்பிற்குரியவர்களே, இப்பொழுது நாம் ஒரு 10 மணி ஜெபமாலையை நாம் ஜெபிக்க இருக்கிறோம். இந்த திருச்செபமாலையை ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொரு உறுப்பினர்களையும் திருச்செபமாலையில் ஒப்பு கொடுத்து ஜெபியுங்கள். கடவுளுடைய பாதுகாப்பும் அவருடைய அருளும் அன்பும் அன்னை மரியாதையுடைய பரிந்துரையும் நம்மோடு என்றும் இருக்க இந்த திருச்செபமாலை பக்தியோடு நாம் ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. தூய மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும்
தூயாவியாருக்கும் மாட்சி உண்டாக, தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். ஓ இயேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நிவேதனைகளிலிருந்து எங்களை காப்பாற்றும், சகல ஆத்மாக்களை விசேஷமாக உமது இரக்கம் யார் யாருக்கு தேவையோ அவர்களை மோட்சத்தில் சேர்த்தருளும். அன்பிற்குரியவர்களே, இந்த துன்புறும் இயேசுவோடு நிகழ்வின் இறுதியில் நின்று கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாடுகளை தியானித்து அவரோடு நம்முடைய துன்பங்களையும் துயரங்களையும் இன்னல்கள் இடையூறுகளையும் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். அது மட்டுமல்லாது இயேசுனுடைய சிலுவை மொழிகளையும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் சிந்திக்க இருக்கிற இயேசுனுடைய சிலுவை மொழிகள் எல்லாம் நிறைவேறிட்டு என்பதையும், தந்தையே உம் கைகளில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்கிற 2 வாக்கியங்களையும் நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். வலியோடும் வேதனையோடும் ஆண்டவர் நடத்திய போராட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகின்றது. என் ஆடுகள் வாழ்வு பெறவே, அதுவும் நிறைவாக அதனை பெறவே நான் இந்த உலகிற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசுனுடைய வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்படுகிறது. ஆம், பரிசேயர்கள் சதுசேயர்கள் என்னும் எவரெல்லாம் ஆண்டவருடைய சாவுக்கு சூழ்ச்சி செய்தார்களோ அவர்கள் எல்லாரும் அப்படித்தான் நினைத்தார்கள், இயேசுனுடைய வாழ்வுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டது என்று. ஆனால் அவருடைய எண்ணங்களையும் அவருடைய சிந்தனைகளையும் தவிடு பொடியாக்கும் அளவுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் இறந்த 3வது நாளில் உயிர்த்தெழுந்தார். கழுமரத்தில் தொங்கவிடப்பட்டவன் கடவுளால் சபிக்கப்பட்டவன் என்பது யூதர்களின் மரபு. அதையே இயேசுவுக்கு எதிராக சூழ்ச்சி செய்த ஒவ்வொருவரும் நினைத்தார்கள், எண்ணினார்கள். ஆனால் சிலுவையில் தொங்கவிடப்பட்டவர்தான் கடவுளின் மகன் என்பதனை அவர்கள் பின்னரே தெரிந்து கொண்டார்கள். தந்தையே உம் கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்படைக்கிறேன் என்று சொன்னதும் பூமியில் பூகம்பம் வெடித்தது, இருள் சூழ்ந்தது. எருசலேம் ஆலயத்தின் திரைச்சீலை 2ஆக கிழிந்தது. அங்கு நின்று கொண்டிருந்த படைவீரன் ஒருவன் இயேசுனுடைய விழாவில் ஒரு ஈட்டியால் குத்துகிறான். நீரும் இரத்தமுமாக வெளியே வந்ததும் எல்லாரும் திக்குமுக்காடி போனார்கள், திகிலுற்றார்கள். இவர் உண்மையிலேயே இறைமகன் என்று சொல்லி அங்கிருந்து ஓடிப்போனார்கள். இவரை கொன்றால் நாம் வென்றுவிடலாம் என்று பலரும் எண்ணினார்கள். ஆனால் அவரை கொண்டதால் வென்றது அவரே என்பதை பின்னரே அவர்கள் புரிந்து கொண்டார்கள். சிலுவையில் அறைந்தால் மக்கள் மத்தியில் இவனுக்கு இருந்த புகழையும் பெயரையும் சிறை வைத்து விடலாம் என்று எண்ணினார்கள். ஆனால் சிலுவையில் அறைந்ததால் அந்த சிலுவையே இயேசுவுக்கு சிறகானது, அந்த சிலுவையே இயேசுவுக்கு சிகரமானது என்பதனை அவர்கள் பின்னர் தான் புரிந்து கொண்டார்கள். அவமான சின்னமாக பார்க்கப்பட்ட சிலுவை வெற்றியின் சின்னமாக, வெகுமானத்தின் சின்னமாக, வெகுமதியின் சின்னமாக ஆண்டவர் இயேசுவால் மாற்றப்படுகிறது. இயேசு சிலுவையை சுமந்தார், அதன் மூலம் வெற்றியை சுவைத்தார். என்னை பின்பற்ற விரும்பும் எவரும் தன்னலம் துறந்து தன்னுடைய சிலுவையை தூக்கி கொண்டு என்னை பின்பற்றட்டும் என்று சொல்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இன்று நம் ஒவ்வொருவரையும் பார்த்து, சிலுவையை சுமப்பவர்கள் மட்டுமே இயேசுவின் சீடர்கள், துன்பங்களை தாங்குபவர்கள் மட்டுமே இயேசுவின் சீடர்கள், வாழ்க்கையின் போராட்டங்களை எதிர்கொண்டு எதிர்நீச்சல் அடிப்பவர்களே இயேசுவினுடைய சீடர்கள். அன்பிற்குரியவர்களே, என்னுடைய வாழ்க்கையிலே நான் சுமக்கின்ற சிலுவைகள் என்னென்ன, என்னுடைய மனதை அழுத்துகின்ற துன்பங்கள் என்னென்ன, துயரங்கள் என்னென்ன, நான் சந்திக்கின்ற போராட்டங்கள் என்னென்ன, சோதனைகள் என்னென்ன, சவால்கள் என்னென்ன, எல்லாவற்றையும் இந்த நேரத்திலே நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். இயேசுவை போல அதனை நான் சுமக்க தயாராக இருக்கிறேனா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். இயேசுவை போல அந்த சிலுவைகளை எல்லாம், போராட்டங்களை எல்லாம், துன்ப துயரங்களை எல்லாம் நான் சுமக்க தயாராக இருக்கிறேனா சற்று எண்ணி பார்ப்போம். சிலுவை இயேசுவுக்கு வெற்றியை கொடுத்தது, உயிர்ப்பை கொடுத்தது. நம்முடைய துன்பங்களுக்கும் முடிவு உண்டு, நம்முடைய போராட்டங்களுக்கும் வெற்றி உண்டு. இரவு எப்பொழுதும் இரவாகவே இருக்கப் போவதில்லை, நிச்சயம் விடியல் உண்டு. எனவே அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் விடியல் உண்டு, நம்முடைய போராட்டங்களுக்கும் வெற்றி உண்டு, நம்முடைய துன்பங்களுக்கும் முடிவு உண்டு என்பதிலே நாம் நம்பிக்கை கொள்வோம். தந்தையே, என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை போன்று இந்த நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற துன்பங்கள், துயரங்கள், இன்னல்கள், இடையூறுகள், வேதனைகள், போராட்டங்கள், வலிகள் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய திருக்கரங்களில் ஒப்புக் கொடுப்போம். துன்பங்களையும் வலிகளையும் வேதனைகளையும் தாங்கக்கூடிய சக்திக்காக, ஆற்றலுக்காக, ஆவியின் வரத்திற்காக கடவுளை நாம் இறைஞ்சுவோம். ஆண்டவர் இயேசுனுடைய சீடர்கள் அவருடைய இறப்புக்கு பின்னர் பயந்து ஒளிந்து 4 சுவர்களுக்குள் தங்களையே மறைத்து கொண்டிருந்தார்கள், துவண்டு போயிருந்தார்கள். எங்கே இயேசுவை கொண்டவர்கள், இயேசுவை கொன்ற யூதர்கள்
எங்களையும் கொன்று விடுவார்களோ என்று அஞ்சி நடுநடுங்கிக் கொண்டிருந்தார்கள். எப்பொழுது உயிர்ப்பினுடைய அனுபவத்தை அவர்கள் பெற்றார்களோ, உயிர்த்த ஆண்டவரை கண்ணுக்கு முன் கண்டார்களோ, உயிர்த்த ஆண்டவரை நேருக்கு நேர் சந்தித்தார்களோ, அப்பொழுது அவர்களுக்குள் இருந்த பயமெல்லாம் மறைந்து போயிற்று. எவருக்கெல்லாம் கண்டு அஞ்சி நடுங்கினார்களோ அவர்களுக்கு எதிராகவே நேரே சென்று ஆண்டவர் இயேசுவே அறிவித்தார்கள். நாங்கள் கண்டதையும் கேட்டதையும் எங்களால் அறிவிக்காமல் இருக்க முடியாது என்று துணிச்சலோடு, துணிவோடு, தைரியத்தோடு, வீரத்தோடு இயேசுனுடைய வார்த்தையை அவர்கள் அறிவித்தார்கள். அன்பிற்குரியவர்களே, உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு துணிவை கொடுத்தது. உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு ஆற்றலை கொடுத்தது. உயிர்ப்பு அனுபவம் அவர்களுக்கு சக்தியை கொடுத்தது. இந்த நேரத்தில் நாமும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் சந்திக்கின்ற துன்பங்களை கண்டு துவண்டு போகாமல், போராட்டங்களை கண்டு புறமுதுகிட்டு ஓடாமல், அவற்றையெல்லாம் துணிவோடு சந்திக்க ஆண்டவருடைய வரத்தை இறைஞ்சுவோம், ஆண்டவருடைய அருளை இறைஞ்சுவோம், ஆற்றலை இறைஞ்சுவோம், சக்தியை இறைஞ்சுவோம். எனவே இந்த நேரத்திலே நம்முடைய கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள், பிரச்சனைகள் எல்லாவற்றையும் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, நாம் சந்தித்து கொண்டிருக்கிற எல்லா விதமான போராட்டங்களையும் இந்த நேரத்தில் நம்முடைய மனக்கண் முன் கொண்டு வருவோம். கேளுங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்ன நம் ஆண்டவரிடம், ஆண்டவரே, என்னுடைய துன்பங்களிலிருந்து எனக்கு விடுதலையை தாரும், என்னுடைய போராட்டங்களுக்கு முடிவை தாரும், என்னுடைய வாழ்க்கையிலே விடியலை தாரும், என்னுடைய வாழ்க்கைக்கு விடுதலையை தாரும் என்று சொல்லி இந்த துன்பங்களை, இந்த தற்பொழுது நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களை துணிவோடு சந்திக்க வேண்டிய துணிச்சலுக்காக, தைரியத்துக்காக ஆண்டவரிடத்தில் வேண்டுவோம். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கின்ற ஒவ்வொரு துன்பங்களையும், பிரச்சனைகளையும் இந்த நேரம் கடவுளிடம் ஒப்பு கொடுத்து அவை ஒவ்வொன்றிற்காகவும் ஜெபிப்போம். ஒருவேளை நம்முடைய குடும்பங்களில் பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருக்கும். தனிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, பல துன்பங்களை நாம் சந்தித்து கொண்டிருக்கலாம். கண்ணீரோடும் கவலையோடும் ஒவ்வொரு நாளையும் நாம் கழித்து கொண்டிருக்கலாம். கண்ணீரோடு விதைப்பவர்கள் மகிழ்ச்சியோடு அறுவடை செய்வார்கள் என்று சொன்ன நம்ம ஆண்டவரிடம், அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் உருக்கமாக மன்றாடுவோம், நம்பிக்கையோடு வேண்டுவோம். உன் நம்பிக்கை உன்னை நலமாக்கிற்று, உன்னுடைய நம்பிக்கை தான் உனக்கு வாழ்க்கையை கொடுத்தது என்று ஆண்டவர் சொன்னது போல, அன்பிற்குரியவர்களே, நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு வளத்தை தரும். நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு வாழ்வை தரும். நம்பிக்கை நிச்சயமாக நமக்கு விடுதலையை தரும், விடியலை தரும் என்ற நம்பிக்கையோடு நம்முடைய குடும்பங்களிலும் சரி, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, பொது வாழ்க்கையிலும் சரி, நாம் சந்தித்து கொண்டிருக்கிற கவலைகள், கஷ்டங்கள் எல்லாவற்றையும் கடவுளிடத்தில் ஒப்பு கொடுத்து இந்த நேரத்தில் ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இதோ இந்த நேரத்திலே துன்புறும் இயேசுவோடு என்கிற இந்த திருநிகழ்வில் உம்மோடு உம்முடைய பாடுகளை தியானித்து உம்முடைய அருளுக்காகவும் இரக்கத்திற்காகவும் ஆசிற்காகவும் இறைஞ்சி கொண்டிருக்கிற உம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் கனிவோடு கண்ணோக்கி அருளும். எகிப்திலே என்னுடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை என்னுடைய கண்களாலே கண்டேன். அடிமை வேலை வாங்கும் அதிகாரிகளை முன்னிட்டு அவர்கள் எழுப்பும் அபயக்குரலை என்னுடைய செவிகளால் நான் கேட்டேன். எனவே அவர்களை மீட்பதற்காக நானே இறங்கி வந்துள்ளேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ உம்முடைய மக்கள் படுகின்ற துன்பங்களை கடைக்கண் நோக்கி பாரும் ஆண்டவரே. வாழ்க்கையிலே அவர்கள் போராட்டங்களை சந்திக்கும் பொழுது அவர்களோடு இருந்தருளும், அவர்களை வழி நடத்தியருளும் ஆண்டவரே. துன்பங்களில் அவர்களுக்கு துணிச்சலை கொடும், ஆற்றலை கொடும், எல்லாவற்றையும் தாங்கக்கூடிய தைரியத்தையும் திடத்தையும், நல்ல மன திடத்தையும் அவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே திருமணமான ஒவ்வொரு தம்பதியர்களையும் மூட ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசீர்வதித்தருளும். குறிப்பாக திருமணமாகி பல ஆண்டுகளாகியும் குழந்தை பேறு இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற, துன்புற்று கொண்டிருக்கிற, எனக்கு குழந்தை பேறு கிடைக்காதா என்ற ஏக்கத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு தம்பதியரையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. வெளியிலே தலை காட்ட முடியவில்லை, பார்ப்பவர்கள் எல்லாரும் என்னை ஏளனம் செய்கின்றார்களே ஆண்டவரே, இதோ நம்பிக்கையோடு உம்மை தேடி வந்திருக்கிற ஒவ்வொரு தம்பதியரையும் ஆசீர்வதித்தருளும். குழந்தை பேரை அவர்களுக்கு கொடுத்தருளும் ஆண்டவரே. இன்னும் திருமணமாகி கணவர் மனைவியருக்குள் ஏற்படக்கூடிய உறவு பிரச்சனைகளால் துன்புற்று இருக்கிற ஒவ்வொரு கணவரையும் மனைவியரையும் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவருடைய உறவு விரிசலை சரிபடுத்தி அன்பையும் அமைதியையும் அவர்கள் உள்ளங்களில் இருத்தி அவர்கள் மகிழ்ச்சியோடும் ஒற்றுமையோடும் விட்டு கொடுத்தும் வாழ வேண்டிய அருள் வரங்களை அவர்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. இன்னும் திருமண வரத்திற்காக காத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இளையோரையும் ஆசீர்வதித்தருளும். விரைவில் அவர்களுக்கு நல்ல திருமண வரன் அமைய வேண்டிய அனைத்து வரங்களையும் அவர்களுக்கு கொடுத்தருளும் அன்பு ஆண்டவரே. இன்னும் வேலையில்லாமல் திண்டாடி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல வேலை வாய்ப்பை கொடுத்தருளும்.
உழைக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்கும் உழைப்புக்கேற்ற ஊதியத்தை கொடுத்தருளும். குறிப்பாக மீனவ மக்களையும் விவசாயிகளையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். அவர்கள் உழைப்புக்கேற்ற பலனை அவர்கள் அனுபவிக்க செய்தருளும். அன்பு ஆண்டவரே, இந்த நேரத்தில் பெற்றோர்கள் ஒவ்வொருவரையும் உடைய திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. குறிப்பாக வயது முதிர்ந்த பெற்றோர்கள், பராமரிப்பு இல்லாமல் வாழக்கூடிய பெற்றோர்கள், தனிமையிலே வாழக்கூடிய பெற்றோர்களுக்கு உடைய உடனிருப்பை அவர்கள் அனுபவிக்க செய்தருளும். அன்பு ஆண்டவரே, மேலும் கடன் சுமையால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த கடன் சுமையால் ஒவ்வொரு நாளும் கண்ணீரிலும் கவலையிலும் கழித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நல்ல தீர்வை அவர்களுக்கு கொடுத்தருளும். கடன் சுமையை அவர்கள் உள்ளத்திலிருந்து இறக்கி அருளும் ஆண்டவரே. மகிழ்ச்சியோடும் நிம்மதியோடும் வாழ வேண்டிய அருள் வரங்களை அவர்களுக்கு கொடுத்தருளும். இன்னும் பல பெற்றோர்கள், என்னுடைய பிள்ளை எனக்கு கீழ்ப்படிவதில்லையே, ஒழுங்காக படிப்பதில்லையே, இன்னும் என்னுடைய பிள்ளை குடிக்கும் மதுவுக்கும் போதைக்கும் அடிமையாகி ஊதாய்த்தனமாக சுற்றித் திரிகிறானே என்று அல்லுற்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு பெற்றோர்களையும் உடைய திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரை. ஆசீர்வதித்தருளும். அவருடைய பிள்ளைகளை மனமாற்றியருளும். பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பயின்று கொண்டிருக்கிற பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கின்றோம் ஆண்டவரே. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்தருளும். நல்ல முறையில் படிக்கவும், நல்ல முறையில் தேர்ச்சி பெற்று சிறந்த ஒரு எதிர்காலத்தை அமைக்க வேண்டிய அறிவையும் ஞானத்தையும் ஞாபக சக்தியையும் அருள் வரங்களையும் அவர்கள் மீது பொழிந்தருளும் ஆண்டவரே. இந்த நேரத்திலே துன்புறும் இயேசுவோடு இந்த திருநிகழ்வில் இந்த 6 நாட்களாக தொடர்ந்து பங்கேற்று உம்முடைய அருளுக்காக இரக்கத்திற்காக இறைஞ்சி கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய திருக்கரம் ஒப்புக் கொடுக்கின்றேன் ஆண்டவரே. அவர்கள் மீது உம்முடைய சிறப்பான ஆசிரியம் அருள் வரங்களையும் பொழிந்தருளும். அவர்கள் வேண்டுதல்களை நிறைவேற்றும் ஆண்டவரே. நீரே புகலிடம், நீரே அரண், நீரே கோட்டை என்று உண்மையே நாடி வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதித்தருளும். வாதைவும் கூடாரத்தை நெருங்காது, தீமை உமக்கு நேரிடாது என்று திருப்பாடல் 91 நீ சொல்வது போல அன்பான ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் எல்லா விதமான ஆபத்துக்களிலிருந்தும் தீமைகளிலிருந்தும் அவர்களை காப்பாற்றியறலும். அவர்கள் எங்கு சென்றாலும் எங்கு பயணம் செய்தாலும் எல்லா விதமான தீமைகள் ஆபத்துக்களிலிருந்து அவர்களுக்கு விடுதலையை தாரும். அன்பான ஆண்டவரே, சியோனிலிருந்து நான் உம்மை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன ஆண்டவரே, இதோ ஒவ்வொருடைய இல்லத்தையும் உடைய ஆசிராலும் அமைதியாலும் தங்கச் செய்தருளும். அவருடைய உள்ளங்களில் உடைய அமைதியை தங்கச் செய்தருளும் ஆண்டவரே. இந்த புனித வாரத்தினுடைய கடைசி நாளிலே இருக்கின்ற அவர்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே, உம்முடைய அன்பையும் அருளையும் அவர்கள் சுவைப்பார்களாக. நீர் எவ்வளவு நல்லவர், நீர் பேரிரக்கம் கொண்டவர், பேர் அன்பு கொண்டவர் என்பதை அவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிப்பார்களாக. ஆண்டவரே, அவர்களோடு தங்கியருளும். துன்பங்களிலே அவர்களை தாங்கியருளும் ஆண்டவரே. அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தும் ஆண்டவரே. இந்த ஜெபங்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமேன். அன்பிற்குரியவர்களே, இந்த 6 நாட்களும் துன்புறும் இயேசுவோடு என்ற இந்த நிகழ்வில் என்னோடு கலந்து கொண்டு இயேசுனுடைய பாடுகளை தியானித்து ஜெபித்த உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய இதயபூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து நம்பிக்கையோடு வாழுங்கள். நம்பிக்கை தான் நமக்கு நலத்தை தரும், நம்பிக்கை தான் நமக்கு வளத்தை சேர்க்கும். எனவே எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் நேர்மறையாக சிந்திப்போம், நம்பிக்கையோடு வாழ்வோம். ஆண்டவருடைய ஆசீர் உங்கள் மீது என்றும் தங்கும். உங்களுக்காக நான் தொடர்ந்து ஜெபிக்கிறேன். நீங்களும் என்னுடைய நலமான வாழ்வுக்காகவும் என்னுடைய பணிக்காகவும் சிறப்பாக ஜெபிக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வினும் சாவினும் உயர்ந்து நிற்கவே விதையாக கல்லறையில் விதைக்கப்பட்டாரே, விதைக்கப்பட்டாரே. வாழ்வினும் சாவினும் உயர்ந்து நிற்கவே விதையாக கல்லறையில் விதைக்கப்பட்டாரே, விதைக்கப்பட்டாரே. இயேசுவே, 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 இயேசுவே. என்றும் தொடரும் இக்கல்வாரி பயணம் மாற்றட்டும், வாழ்வை மாற்றட்டும், மாற்றட்டும், வாழ்வை மாற்றட்டும். சிலுவையே, 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 சிலுவையே. சிரம் தாழ்ந்து உனை சுமந்து மனம் துணிந்து விழுந்த
பயணம் செல்லும் பரமனின் துயரம் பார்த்தாயா, பாரம் குறைப்பாயா, துயரம் பார்த்தாயா, பாரம் குறைப்பாயா.